அரசு ஆசிரியர் வேலைக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் ஆன்லைன் சைக்காலஜி எஜுகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சார்ந்த ஒரு கிளாஸஸ் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது. நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. போன பேட்சில் மிஸ் பண்ணவங்க இந்த பேட்சுக்கு தயாராக இருங்க. இது போக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற காமர்ஸ்க்கான ஒரு டெமோ கிளாஸஸும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. 11ஆம் தேதி ஆரம்பிக்க போகிற இந்த கிளாஸஸ்க்கு, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி டெமோ கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த டெமோ கிளாஸஸ்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் தர்றேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டெமோ கிளாஸஸ்க்கு வந்துடலாம். ஸோ அந்த டெமோ கிளாஸஸில் உங்களுக்கு ஃபீஸ் மற்றும் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன மாதிரியான காம்பினேஷனில் வேணும் அப்படின்ற விஷயங்களை நாம் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆன்லைன் சைக்காலஜி கிளாஸஸ் மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் கடந்த பல பேட்ச் நடத்திக்கிட்டே வர்றோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு 12 பேட்சஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த பேட்ச் இப்போ பார்த்திங்கன்னா 2 அட்டவணை நமக்கு வெளியானது. ஒன்று, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த காலி பணியிட விவரங்களை எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் டீச்சர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் முதல் தேர்வுக்கு அப்புறமா எந்த காலி பணியிடங்கள் வரும் அப்படின்றதுக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிப்ரவரி மாதம் டெட் பேப்பர் 1க்கான அறிவிப்பாணை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதைத் தொடர்ந்து பிஜிடிஆர்பி அறிவிப்பாணையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கடந்த ஜிஓ மூலமாக நாம் அறியலாம். ஸோ பொதுவாக இப்படி சொன்னால் கூட கொஞ்சம் வேணால் டிலே ஆகலாம். ஆனால் இந்த ஆண்டு 2024 டெட் பேப்பர் 1 நியமன தேர்வு, டெட் பேப்பர் 2 நியமன தேர்வு, பிஜிடிஆர்பி, இன்னும் பாலிடெக்னிக் லெக்சர்ஸ் தேர்வுகளுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாய்ப்புகளை நம்ம எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான பதிவு தான் இது. ஸோ வரக்கூடிய அந்த தேர்வில் ஜெயித்து ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்ந்த மதிப்பெண்கள் வேணும். அந்த உயர்ந்த மதிப்பெண்கள் சரியாக திட்டமிட்டு படித்தலும் நல்ல முறையில் நம்ம ஒரு பயிற்சியும் எடுத்தால் தான் நல்லா இருக்கும். முயற்சி ப்ளஸ் பயிற்சி ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சக்ஸஸ் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பான பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை தருவதற்கு தான் இந்த டிஸ்கவர் யுவர்செல்ஃப் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய பேட்சில் அந்த 12 சைக்காலஜி பேட்சும் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கம்யூனிட்டி குரூப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பீரியடிக்கலாக டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக சைக்காலஜி அண்ட் ஜிகேல அவங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே போன்று காமர்ஸ்க்கு நெடுநாளாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் சரியாக கரெக்டாக வரல அப்படின்றதுனால தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மெட்டீரியல் இந்த வீக் எண்டில் வந்துடுது. ஸோ அதனால் அதைத் தொடர்ந்து 11ஆம் தேதி பிப்ரவரி பார்த்திங்கன்னா நமக்கான டெமோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த டெமோ கிளாஸஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இப்போவுமே தந்துடுறேன். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்ததுலேயும் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் வரக்கூடிய தேர்வில் ஒரு நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கு, ஒரு ஆசிரியர் வேலை பெறுவதற்கு அல்லது ஒரு அரசு வேலை பெறுவதற்கு உங்களை தகுதியாக்கி கொள்ள, அதிக மதிப்பெண்கள் பெற்று ஒரு உயர்ந்த ஜெனரல் லிஸ்ட்டில் வருவதற்கும் இது அவசியமாகும். போட்டித் தேர்வு என்பது அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பை தரும். மியர் பாஸ் வாங்கினா அல்லது அட்டம் பண்ணால் மட்டும் பாஸ் பண்ணக்கூடிய இந்த தேர்வு அல்ல. அதனால் எஜுகேஷன் சைக்காலஜி போட்டியை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜிக்கான கிளாஸஸ்க்கு நீங்கள் டெமோ கிளாஸஸ்க்கு வாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போக காமர்ஸ் நண்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதற்கான விளக்கங்கள் அந்த எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ஏற்கனவே நான் பேனர் அனுப்பிச்சிருக்கேன். அதனால் மெட்டீரியல் காஸ்ட் இந்த விவரங்களை நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய பெயரையும் பதிவு செஞ்சுக்குங்க. தொடர்ந்து இதை உங்களுடைய பல சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி காமர்ஸ் நண்பர்கள் நம்மளுடைய காமர்ஸ் கிளாஸஸ்க்கு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கிளாஸஸ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.